தமிழ்நாட்டை ஒரு ஆராய்ச்சி கூடமாக ஒரு ஆய்வு கூடமாக பிளான் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி குடிக்கிறதுக்கே டீ இல்லை அவனுக்கு இங்கே ஜிஎஸ்டியா திருடுறதை வேறு வேறு வெரைட்டியில் திருடுறாங்க. அவ்வளோதான். தண்ணியே வரல, அதுக்கு ஒரு வரி. நகடா ரூட்ஸ் இது. இந்தியா வளர்ந்த நாட்டு லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. சோத்துலேருந்து பிறந்து குழந்தை இப்படி வெளியே வந்தது ஹாஸ்பிட்டல்லேருந்து வரி தூக்கிட்டு போய் ஒன்று உள்ள வச்சு அமைக்கி மூடுறது வரையும் வரி. என் பணத்தை வாங்கிடுறானுங்க. என்ன பண்ணுறான்னு கேட்டால் கடனில் இருக்கு நாடுன்றான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பிச்சை எடுக்கிறான். தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஓடவே இல்லையே, நான் எதுக்கு வரி கட்டணும்? தமிழ்நாட்டை தரமாட்டமாக்கிட்டு ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஆகிட்டவங்க வாழக்கூடிய இடமா இருக்காது தமிழ்நாடு. எல்லாம் பார்க்குறீங்க, என்ன ட்ரங்கன் மோன தலை பார்க்குறீங்கன்னு பார்க்குறீங்களா? அடுத்த ரூல்ஸ் வரப்போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லோரும் தலைப்பா கட்டின்னு வரப்போகுது. உசாரம் வாங்கி வச்சுங்க. நான் ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு ட்ரங்கன் மோன் அல்லாட்டாக ரெடி ஆகினே இருக்கு எல்லாருக்கும். அதனால் தலைப்பா ரூல்ஸ் வரப்போகுது. மோடி சார் போட போகிறாரு. எல்லாம் தலைப்பாவோட அலையணும். ஹெல்மெட் எடுத்துருவாங்க. ரூல்ஸ் ஸ்ட்ரைட்டாக தலைப்பா தான். தலைப்பா இல்லாதவங்களாம் ஃபைன் அப்படின்னு போட போகிறாங்க. அதுக்கு ரெடியாக இருங்க. இப்போ நான் பேசுகிறது என்னன்னா, முக்கியமான மேட்டர் பேச போகிறேன். मोदी सर फैन नन हमारा देश में स्वच्छ भारत है. स्वच्छ भारत मिच्च भारत தான் இருக்குதுங்க. स्वच्छ भारत ஒன்றும் இல்லை. இப்போ டோட்டலாக முடிச்சுட்டாங்க தமிழ்நாட்டை. பார்த்தீங்களா? போன வீடியோவில் என்ன சொன்னேன்? தமிழ்நாட்டை ஒரு ஆராய்ச்சி கூடமாக ஒரு ஆய்வு கூடமாக பிளான் பண்ணுறாங்க. நீ நல்லா யோசிச்சு பாருங்க. கேரளாலையும் முயற்சி பண்ணுறாங்க, இங்கேயும் முயற்சி பண்ண பார்க்குறாங்க. மற்ற இடத்துலலாம் பண்ண மாட்டேறாங்க. ஏன்? அவங்க இங்கே ரூலிங் இல்லை. ஏன் இந்த 2 ஸ்டேட்டில் மட்டும் நம்ம வர முடியலன்னு யோசிக்கிறாங்க. ஸோ அங்கே செக் பண்ண எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்க வராமல் இருந்தால் இந்த செக்கப்லாம் இமீடியட்டாக வெளியே போயிடும். தெரியுமா? ட்ரங்கன் மூலம் நான் சொல்கிறேன் பாருங்கள். அவங்க இங்கே ரூலிங் வராமல் இருந்தால் டோட்டலாக எல்லாம் வெளியே போயிடுவாங்க. நெடுவாசல்லேருந்து மீத்தேன் ஆய்வுலேருந்து கட்சித்தீவு எல்லாத்தையும் நான் பண்ணித்தரேன் நான் உனக்குன்றுவாங்க. நீ ஏன் அவ்வளோ கஷ்டப்படுற சொல்லுவாங்க. இப்போ முக்கியமாக எதுக்கு வந்திருக்குன்னா, இப்போ புதுசாக ஒன்று போட்டிருக்காரு. ஜிஎஸ்டி. என்ன டீ? குடிக்கிறதுக்கே டீ இல்லை அவனுக்கு இங்கே ஜிஎஸ்டியா. மச்சான் டீ வாங்கி தரான்னு கேட்டுக்கிறானுங்க. இன்னும் தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு டீ வாங்க காசு இல்லாமல் இருக்கிறாங்க. இதில் ஜிஎஸ்டின்னு ஒன்று போட்டு எல்லோரும் காலி பண்ணுறாங்க. அது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஒன்றுமே இல்லை, திருடுறதை வேறு வேறு வெரைட்டியில் திருடுறாங்க. அவ்வளோதான். முதல் தனித்தனியாக திருடிருந்தாங்க. வேட் டேக்ஸ், டிக் டேக்ஸ், ஸ்டாக் டேக்ஸ், டாக் டேக்ஸ்ன்னு போட்டுருந்தாங்க. பிரியாணி போய் சாப்பிட போனால் பிரியாணி கீழே ஒரு 10 மெனு இருக்கும். யோ இதெல்லாம் நான் சாப்பிடலையான்றான் ஒருத்தன். சார் அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டதில்லை சார், நீங்கள் சாப்பிட்டதுக்கு இதெல்லாம் காசு கட்டணும் சார். அப்போ பிரியாணி கட்டிருக்கேனே, அது நீங்கள் சாப்பிட்டீங்க சார், பிரியாணி காசு வாங்கிட்டோம். பிரியாணி சாப்பிட்டதுக்கு இதெல்லாம் கட்டுறீங்க. ஒரு குழப்பமாக குழப்பி அவனை தின்னது செரிச்சிது. ரொம்ப டைம் எடுக்கல. அந்த வேட்டை பார்த்தோன்னே செரிச்சிது அவனுக்கு. உடனே அப்படியே வெளியே வந்துடுறான். டைஜஸ்ட். ஏன்னா அதை பாரு, தமிழ்நாடு எல்லாம் அப்படிங்கிறாங்க பாருங்க. இப்போ அவ்வளோ டென்ஷனாக இருக்கானுங்க. எதுக்கு டேக்ஸு? நான் கேட்குறேன், எதுக்கு டேக்ஸு? டேக்ஸு நாங்கள் எதுக்கு கட்டுறோம்ப்பா? அது சொல்லு. குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே கேட்குறேன். ஏன்னா நான் ஒரு தமிழன். டேக்ஸ் எதுக்கு கட்டுறோம்? வரி எதுக்கு கட்டுறோம்? இப்போ என் ஏரியாவில் நான் கட்டுறேன், கரெக்டாக கட்டுறேன். நான் வாழ்கிறதுக்கு டேக்ஸ் கட்டுறேன், வீட்டுக்கு தண்ணி வரி கட்டுறேன், சீவேஜ் வாட்டர் இந்த மாதிரி ட்ரைனேஜ் வாட்டருக்கு டேக்ஸ் கட்டுறேன், இபிக்கு கட்டுறேன், எல்லாத்துக்கும் டேக்ஸ் கட்டுறேன், கரெக்டாக கட்டுறேன். இல்லைன்னா தூக்கின்னு போயிடுறாங்களே. இப்போ இபி எடுத்துருங்க, கரண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறீங்க, கரெக்டாக கட்டுறீங்கன்னா இந்த நாளுக்குள்ளே கரண்ட் கட்டிடணும். இல்லைன்னா ஃபீஸை பிடிங்கி போயிடுறாராம். ஏதோ ஃபீஸ் நம்மளுக்கு வாங்க தெரியாத மாதிரி சொல்கிறாரு. கட்டணம் ஃபீஸ் பிடிங்க அப்படின்றது. சரி, ஒரு 10 நாள் கரண்ட் இல்லை, அதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க போறியா? இல்லை. தப்பான சிஸ்டம், தப்பான விஷயம், தப்பு, எல்லாமே தப்பு தப்பு. எதுக்கு வரிக்கு வாங்குற? இப்போ நீ 4 வீலர் ரோட் டேக்ஸ் கட்டுற. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ரோட் டேக்ஸ் கட்டுற, கார் வாங்குற, அதுக்கு டேக்ஸ் கட்டி தான் வண்டி வாங்குற. அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு 50 கிலோமீட்டருக்கு எதுக்கு டோல்கேட்டில் காசு வாங்குற? அப்புறம் எந்த ரோட்டில் நான் வண்டி ஓட்டுறதுக்கு காசு கட்டினேன்? எங்கே கட்டினேன்? என்ன எங்கள் வீட்டாண்ட எடுத்து பக்கத்து வீட்டில் விட்டு பார்க்கிங் பண்ணிட்டு திரும்ப என் வீட்டுக்கு தான் டேக்ஸ் கட்டுறேன். ரோட்டில் ஓட்டுறது கட்டுறேன் நான். அது கொஞ்சம் தூரம் தாண்டினா செங்கல் கொடுத்தான்னா பிடிக்கிறான், காசு கொடுறான்றான். டேய் 3 லட்ச ரூபா கொடுத்து கார் எடுத்துக்கிறேன் நான் அப்படின்னா அங்கே ஒரு டேக்ஸ் வாங்குறான். அது எதுக்கு? நான் கட்டுற எல்லாமே தப்பு இருக்குது. டேக்ஸ் கட்டுறது. அதனால என்ன பண்ணுறான்? பாதி பேர் கார் வாங்கிட்டு தேர்ட் பார்ட்டி போட்டுக்கிறான்.
போட இச்சா நான் வந்து நானே காசு வாங்கி மாட்டேன். இதில் வேறு கொடுமை பாருங்க. இதில் வந்து இந்த இது ஃபைபருக்கு ஒரு டேக்ஸ், பம்பர் ரிஸ்க்கு அதுக்கெல்லாம் பண்ண முடியாது. அலுமினியம் பாடி பண்ணு, கண்ணாடி பண்ண முடியாது. அப்போ எதுக்கு காருக்கு பண்ணுவேன்? ஸ்க்ரூவுக்கு மட்டும் கொடுப்பான். ஒரு 4-5-10 ஸ்க்ரூ இருக்குல்ல, அதுக்கு ஒரு டேக்ஸ், அது மட்டும் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். நகடா ரூட்ஸ் இது. வரி எதுக்கு போடுறதுன்னு தெரியாமல் போடுறீங்க. அது மாதிரி தான் ட்ரைனேஜ். ஒரு வாரமாக நார்த் வெஸ்ட்னு கிடக்குது. எங்கள் பீ இல்லாமல் ஊரில் இருக்கிற எல்லார் பீயும் வெளியே வந்துடுச்சு. அது குழந்தைங்களுக்கு வியாதி வருது. வரி கட்டணுமா இல்லையா ஒழுங்கா? அப்போ வேலை செய்யறதுக்கு ஆள் அனுப்ப மாட்டேறேன். ஒரு வாரமாக எழுதினுக்குதுங்க எங்கள் வீட்டில் இருக்குதுங்க. போய் வாப்பா நாருதுப்பா, வாப்பா நாருதுப்பா. அவன் யாருதுமான்னு இருந்துக்கிறான். வருவோம் போ, எவ்வளோ வேலை இருக்குது எங்களுக்கு அப்படின்றான். அப்போ எதுக்கு நாங்கள் வரி கட்டுறோம்? தண்ணி வரி எதுக்கு கட்டுறோம்? தண்ணியே வரல, அதுக்கு ஒரு வரி. தண்ணி வரி கட்டுருங்க, இல்லை தண்ணி வராதான். டேய், வரி கட்டலனாலே வராதான் எங்களுக்கு தண்ணி. முதல்ல தண்ணி வர வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. சிஸ்டமே தப்பு இருக்க சூப்பர் சொன்ன மாதிரி. அப்புறம் வீட்டு வரி. இப்போ வந்து புதுசாக அடுத்தது இன்னொன்று வருது பாருங்கள். எல்லாம் யோசிச்சு வச்சுங்க. தொப்பி மாதிரி அடுத்தது வீடு கொடுக்குறாரு மோடி. எது கொடுக்குறாரு? தப்பு. அது ஆல்ரெடி இலவசம், இது எல்லாத்தையும் இலவசம். மிக்சி, கிரைண்டர் எல்லாம் இலவசம் கொடுத்து பாதி பேர் வேலைக்கு போகிறதில்ல. வீட்டில் எல்லாமே தான் அவனோட குறிக்கோள் எல்லாம் போச்சு. இப்போ ஒருத்தர் வீடு வாங்குவான், கஷ்டப்பட்டு வீடு வாங்கணும்னு நினச்சான். தமிழன் வீரர் ஒரு வீடு வாங்கணும்டா சம்பாரிச்சு அப்படின்னு நினச்சான். இப்போ அதுலேயே மண்ணை போட்டிங்களா? இப்போ சுத்தமாக வேலைக்கு போக மாட்டான். அவன் வீட்டிலே படுத்துப்பான். அவள் தான் அப்படி போய் எங்கேயாவது தின்ட்டு வந்துட்டு வீட்டில் படுத்துப்பான். அப்போ வீடு எப்படி வாங்குற ஒரு கனவு எப்படி இருக்கும்? ஸோ இது அடுத்த பிளான், சூப்பர் பிளான். இப்போ ஜிஎஸ்டி என்ன பிளான்னா, நான் சொல்கிறேன், ட்ரங்கன் ஒன்று ஐடியா பண்ணிடுறேன். என்ன பிளான் தெரியுமா? இது இந்தியா வந்து வளர்ந்த நாட்டு லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. மோடி பண்ண ஒரு சூப்பர் ப்ரில்லியன்ட் ஐடியா. யார்? இந்த தர்மாகோல் 3 ஒருத்தர் நம்பால, அந்த மாதிரி அவர் யோசிக்கிறாப்புல. கள்ளப்பணம்லாம் வெளியே வந்துடும், பிளாக் மணிலாம் எடுத்துடலான்னு பார்த்துருக்காரு. ஆனால் எங்கே எடுக்க முடிஞ்சது? பட்டியலேருந்து கீழே போயிடுச்சு. மன்மோகன் சிங் இருந்தபோது இந்த ரேட்டிங் கூட இப்போ இன்னும் கம்மியாகிடுச்சுட்டானுங்க. ரேட்டிங்கே போய் வெளியே போயிடுச்சு. இது எப்படி இப்போ பிளான் பண்ணி எடுக்கலான்னு தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கானுங்க. எப்படி? இப்போ நீ போய் பணம் கட்டணும் அப்படி சொன்னால் கட்ட மாட்டல. வரி கட்டணும்னா உனக்கே தெரியாது. உனக்கு தெரியாமல் தானே எடுக்கிறது வரி. பிளான் பண்ணிட்டானுங்க. ரைனாக லிஸ்ட்டு போட்டால் நிறைய இருக்குது, ஒரே லிஸ்ட்டாக போட்டலான்ட்டு ஜிஎஸ்டின்னு எடுத்துன்னு வந்துட்டான். எப்படி பிளான் பண்ணுறான் பாருவன், அப்படியே முடிச்சிடுவான் அவனை. இப்போ எதில் வரி கட்டுறதுன்னு உனக்கே தெரியாது. ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க பாதி பேர். ஏர்டெல், ஏர்செல், கிர்செல், எல்லாம் செல்லும். அதில் 1000 ரூபாய் ரெண்ட்டு நீ வந்து ஒரு போஸ்ட்பெய்டு கனெக்ஷன் வாங்கினா 120 ரூபா வரி. இப்போ அது 180 ரூபா ஆயிரும். கேட்க முடியாது நீ. ஏன்னா உனக்கு பேசணும், உங்கள் அம்மா கிட்ட பேசணும், லவர்கிட்ட பேசணும், உங்கள் அண்ணன் தம்பிகிட்ட பேசணும். ஸோ நீ வாங்கிடுவேன், கட்டிட்டு போயிட்டே இருப்பேன். எல்லாத்துக்கும் வரி. சோத்துலேருந்து பிறந்து குழந்தை இப்படி வெளியே வந்தது, ஹாஸ்பிட்டலேருந்து வரி, தூக்கிட்டு போய் ஒன்று உள்ள வச்சு அமைக்கி மூடுறது வரையும் வரி. இந்த வரி எதுக்கு கட்டுறோன்னா, உலக நாட்டில் வரியை கட்டி மக்கள் மகனத்தை கொடுத்து மக்கள் வாழ்கிறதுக்கு பேர் தான் ஒரு அரசாங்கம். இங்கே தனியாக ஒருத்தர் லீடர்லாம் பண்ண முடியாது. நாங்கள்லாம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். மோடிக்கு தெரியுமா? தமிழ்நாடு தான் இருக்கிறதுல அதிக வரி கொடுக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. நாங்களாம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். எடப்பாடி பழனிசாமி நாங்களாம் பிஸ்னஸ் பார்ட்னர். நான் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர். எடப்பாடி பழனிசாமி நாங்களாம் மக்கள்லாம் அப்படி தான். என் பணத்தை கொடுக்குறேன், அதுக்கு நீ எனக்கு நல்லது செய். ஆனால் ஒன்றுமே செய்யலையே. இப்போ ட்ரங்கன் மனு ஜெர்மனிக்கு போகிறான். ஒரு வாட்டி போகிறான், டிசில்ட்ராஃபில் இறங்குறான். என்னடா இது கிராமன்றானுங்க. கேட்டேன் நான், என்னடா கிராமன்ற இதை போய், இது கிராமம் இல்லைப்பா, இது வந்து ஒரு 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 சிட்டி தான், சிட்டி போல் தான் இருக்கும், ஆனால் இது கிராமம்ன்றான். நம்பவே முடியல. ஏன்னா அவன் வரி கட்டி அந்த நாட்டை அழகுபடுத்தி வச்சுருக்கான். மக்கள் பணத்தை வாங்கி நாடு அழகாக்கியிருக்கானுங்க. இங்கே அப்படியே இருக்குது இல்லையே. என் பணத்தை வாங்கிடுறானுங்க. என்ன பண்ணுறான்னு கேட்டால் கடனில் இருக்குது நாடுன்றான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பிச்சை எடுக்கிறான். ஆனால் நம்ம தான் அதிக வரி கட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்குறோம் தமிழ்நாடு. அப்போ என்ன நடக்குதுங்க? நம்ம பணம்லாம் எங்கே போகுது? ஓட்டு வாங்காமல் கொடுத்துட்றாங்களா? என்ன மேட்ருன்னே புரிய மாட்டுது. இந்த வரி சுத்தமாக நம்மளுக்கு உதவியாக இருக்க போகிறதில்ல. சொல்லுவாங்க, வரி ஒருத்தன் ஒழுங்காக கட்டினா அந்த நாடு நல்லா இருக்கணும். என் நாடு நல்லாவே இல்லையேடா. முதல்ல ஒரு வீடு இருந்தால் தான், இப்போ கார் இருந்தால் தான் நான் காருக்கு டியூ இன்சூரன்ஸ் கட்டுவேன். காரே இல்லாமல் நான் ஏன் கட்டணும்? இப்போ ஓடாத காருக்கு எதுக்கு வரி கட்டணும்? தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஓடவே இல்லையே, நான் எதுக்கு வரி கட்டணும்? நிசப்தமாக இருக்குல்ல தமிழ்நாடு, அப்போ எதுக்கு வரி கட்டணும்? அதனால் முதல்ல இந்த வரி கட்டுறது வந்து கேள்வி கட்டணும் வச்சுக்கேன். உடனே என்னப்பா கேள்வி கேட்குறப்பா இருப்பா, ஐயோ அப்படின்னு தூக்கி உள்ளே வச்சுருவானுங்க. அதனால் ட்ரங்கன் மோகன் நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ் மக்களோட மக்களாக கேட்குறேன், எதுக்கு வரி கட்டுற, ஜிஎஸ்டினா என்ன அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு பெரிய ஒரு டீட்டெயில் கொடுத்து தான் பண்ணணும். அதனால் இப்போயும் சொல்லிக்கிறேன் அவங்க எல்லாருக்கும், வரி எதுக்குன்னு கேட்டுங்க.
கட்டிடுங்க, எப்படியே கட்டிட்டு தான் ஆகணும். இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கட்டுவோம், தலைப்பா கட்டின மாதிரி எல்லாத்தையும் கட்டின்னு போயினே இருக்க வேண்டியது தான். அடுத்த வீடுக்கு வர்றதுக்கு முன்னாடி நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. அடுத்தது வீடு கொடுக்க போகிறாங்க, அது இன்னொன்று கொடுக்க போகிறாங்க. எல்லாத்தையும் வாங்கி வச்சுன்னு வீட்டில் இருங்க. மொத்தமாக உங்கள் டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு பாம்பு போட்டு சாவ வச்சுருவாங்க. தமிழ்நாட்டை தரமாட்டமாக ஆக்கிட்டு ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஆகிட்டவங்க வாழ்கிறக்கூடிய இடமா இருக்காது தமிழ்நாடு. ஓகேவா? see you, நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். பை.